அவன் பெயரை சரித்திரம் மறக்க. கர்ணன். கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லைங்கிறோம். இவ்வளவெல்லாம் நம்ம சரியாக சொல்கிறோம். ஆனால் ஒரு சந்தேகம் உண்டு. என்ன அப்படின்னா, எல்லாரும் கர்ணனை கொடையாளின்னு சொல்கிறாங்களே, அவர்கிட்ட குறைபாடுகள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது குறைபாடுகள் இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையாதுங்க. அதுபோக மாதா பிதா குரு தெய்வம் 4 பேராலையும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் உலகத்தில் யாருன்னு கேட்டால் கர்ணன் தானேங்க. அந்த 4 பேராலும் கைவிடப்பட்ட அந்த மனுஷன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து பார்த்தான். சில நேரங்களில் அவனுடைய மன மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். உதாரணமாக அந்த பாஞ்சாலி சேலையை உரிகிற போது அந்த சபை நடுவில் அங்கே கர்ணன் தானே இருந்தான். அவன் அடிமைகளுக்கு உடம்பில் துணி எதற்கு என்ற ஒரு வார்த்தை அவன் சொன்ன உடனே தான் துரியோதனன் உடனே சற்றுன்னு என்ன செய்கிறான், ஆம் சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய். பாரதியார் பாஞ்சாலி சபதத்தை சொல்கிறார், சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய். இப்படி எடுத்து கொடுத்தது கர்ணன் தானே. எல்லை மீறாதே கர்ணா. அதுக்கு மேலே வில்லிபுத்தூராரே ஒரு இடத்துல சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னா, சதுர் துஷ்டர் அப்படின்னு 4 பேரை சொல்கிறப்ப துரியோதனன் துச்சாதனன் சகுனியோட சேர்த்து கர்ணனையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பாஞ்சாலிக்கும் பாண்டவர்களுக்கும் துன்பத்தை தரலாம்ங்கிறத கர்ணன் சொல்கிறாங்கிற விஷயத்த வில்லிபுத்தூராரே சொல்கிறாருங்க. எப்படி சொல்கிறாரு தெரியுமா? நல்ல நாள் வந்தால் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க, வீடு முழுக்க வெள்ளை அடிப்பாங்க. சில பேர் என்ன செய்வானா, வெளியில் மட்டும் வெள்ளை அடித்து வீட்டுக்குள்ளே வெள்ளை அடித்தவனு காட்டு வாங்கலாம். புறம் சுவர் கோலம் செய்வான் பூபதிக்கு உரைக்கலுற்றான். புறம் சுவர் கோலம் உள்ள வந்து அழுக்குதான், வெளியே தான் அப்படி அடிச்சிருக்கிறான். தன்னுடைய கொடையால் அவன் செஞ்சான்னு சொல்கிறோம். இப்போ இந்த கொடைன்னா அவன் சாதாரண கொடையாங்க. அது எப்படின்னா, அவனுடைய அந்த அங்கத்தில் இருந்த கவசத்தை அவன் அறுத்து தர்றப்ப அவன் என்ன பாடுபட்டிருப்பான். அதை அறுத்தர்றப்ப இன்னொன்று தெரியுமா, அவன் அது இறந்து போவான்னு தெரிஞ்சுதாங்க அறுத்தர்றான். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, துரியோதனனுக்கு இவன் உற்ற நண்பன் தான். அவனே சொல்கிறான், அவனுடைய துரியோதனுடைய மனைவி பானுமதி தாயக்கட்ட விளையாண்ட போது நான் அவருடைய மேகலையை பற்றினேன், அந்த மணிகள் இருந்தது எடுக்கவோ கோக்கவோன்னு கேட்டான். அப்படிப்பட்ட அவனுக்காக நான் அவனை விட்டுட்டு வரவான்னு கேட்குறான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் கடைசியாக துரியோதனை தொடையில் அடிபட்டு இறக்காமலே இருக்காங்க. அப்படி இறக்காம அவ இருந்ததுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் துரோகம் பண்ணலாம்டா, கர்ணா நீ துரோகம் பண்ணலாமா எனக்கு? அதுதான் அந்த துரியோதனுடைய உயிரை அப்படியே பிடிச்சு ஆட்டுது. அப்படி என்ன துரோகம் பண்ணான் கர்ணன் என்றால், குந்தியின் மகன் என்பதை அவன் கடைசி வரைக்கும் தனக்கு தெரிந்த போது கூட, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல கிருஷ்ணன் அனுப்பி விடுறாரு யார, குந்திய. தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்த துரியோதனுக்கு சொல்லாம விட்டுட்டான். அது மட்டும் இல்லை, கவசங்களை கொடுத்தா அழிஞ்சு போகும்னா அதனால துரியோதனன் சேர்ந்து தானே இறப்பான். அப்போ கொடுத்துருக்க கூடாதுல்ல. அது மட்டும் இல்லை, 10 நாள் 18 நாள் போரில் இந்த பீஷ்மர் என்னை அவமானப்படுத்திட்டார், அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு 10 நாளாக போருக்கு வராமல் போயிட்டானே. இதெல்லாம் கூட துரியோதனன் இது தள்ளிட்டாங்க. அவன் எதை சங்கடப்பட்டான் தெரியுமா? நீ குந்தியின் மகன்கிற செய்தி உனக்கு தெரிஞ்சிருந்தோம், அவளுக்கு நீ வரம் கொடுக்கலாமா? 2வது முறை நாகபானத்தை விடமாட்டேன் என்று சொல்லலாமா? ஒரு தடவைக்கு மேல் பயன்படுத்த மாட்டேன் என்றும் 2வது முறை பயன்படுத்த மாட்டேன் என்றும் நீ குந்திக்கு வரம் கொடுக்கலாமா? இதெல்லாம் தெரிஞ்ச போது அந்த துரியோதன் கெட்டவனாக கூட இருக்கட்டுங்க, கெட்டவனாக கூட இருக்கட்டும், அவருடைய மனதில் ஒரு வருத்தம் ஏற்பட்டது இல்லையா? அதற்கு காரணம் கர்ணனும் தானே. அது மட்டுமல்ல, துரியோதனை வெற்றி பெறணும்னு சொன்னால் நான் தேர் ஓட்டின சல்லியன்னு சொல்கிறான், அப்பா ஏத்தாப்பில் கிருஷ்ண பரமாத்மா உட்காந்துருக்காரு, ஏதாவது மாயம் பண்ணிடுவார், உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பானத்தை அவனுடைய கழுத்துக்கு குறி வைக்காத, மார்புக்கு குறி வைன்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ தேர் ஓட்டி உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கு குறி வைக்க கிருஷ்ண பரமாத்மா தான் வேலையை காட்ட தேர் பூமிக்கு அடியில் போயிடுச்சு, பானம் தலைக்கு மேலே போயிடுச்சு. அந்த இடத்துலையாவது அவன் சொன்னதை கேட்டிருக்கலாம்ல. இவன் கொடையாளி, இவன் கைவிடப்பட்டவன், இவன் நல்லவன் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிலை
இருக்கிறது ஏன்? இது தாங்க பிராணம். காலங்காலத்துக்கு என்னுடைய முன்னோர்கள் பேசணும், நான் பேசணும், அடுத்து வர்ற தலைமுறை பேசணும். பேச பேசத்தான் அவர்கள் எப்போதும் நிலையாக உயிரோடு இருப்பார்கள். மறந்துட்டோம்னா போச்சுங்க. எனவே கர்ணனை பற்றிய செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் யோசித்து பாருங்கள். அவன் நல்லவனா கெட்டவனா?